Hi everyone, welcome back to my channel Nosey's Handwork. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈஸியான ப்ராஜெக்ட் தான். புக் மார்க்கர் தான் பார்க்க போகிறோம். இந்த க்யூட்டான புக் மார்க்கர் இதை வந்து நீங்கள் பிகினர்ஸ் கூட நீங்கள் ஈஸியாகவே ட்ரை பண்ணலாம். க்ராச்செட்டோட பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாலே போதும். நீங்கள் 10 இயர்ஸ் ஆர் அபோவ் இருந்தீங்கன்னா இந்த லீவில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் க்ராச்செட்டிங் லேர்ன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு ஆர்ட் வந்து க்ராச்செட் வந்து ஒரு நல்ல ஆர்ட். ஸோ என்னோடய சேனலில் க்ராச்செட் பேசிக்ஸ்னு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ராச்செட் பேசிக்ஸ் லெசன்ஸ் வந்து நான் ரொம்ப ஈஸியாக ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து இந்த புக் மாஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுல ஈஸியாக நம்ம புக் மார்க்கராக யூஸ் பண்ணிக்கலாம். இது டைரி பார்த்திங்கன்னா நான் க்ராச்செட் நோட்ஸ் இதில் தான் எழுதி வச்சுருப்பேன். பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரைட் பண்ணுற டைரி தான். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்யூட்டாக இருக்கும், ஒரு யூனிக்காகவும் இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண வீடியோவுமே நான் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் போட நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக் மார்க்கர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இதுக்கு நான் எடுத்துருக்கிற யான் வந்து பார்த்திங்கன்னா 100% காட்டன் யான் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் அந்த ஸ்டிஃப்னஸ்லாம் நல்லா கிடைக்கும். தின்னாகவும் இருக்கிற யானை யூஸ் பண்ணும் போது தான் நம்ம புக்ஸில் வைக்கும் போது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் எடுத்துருக்கிற பிராண்ட் கங்காவில் சம்மர் லவ். பிளெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100% காட்டன் யான். நீங்கள் எந்த டைப் ஆஃப் யான்னாலும் எடுத்துக்கலாம். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ தின்னான யான் வந்து எடுத்துருக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு யூஸ் பண்ணுற ஹூக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.0 mm ஹூக் சைஸ். அதுக்கப்புறம் சிசர்ஸ். நெக்ஸ்ட் வந்து யான் நீடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். ஓகே, மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. இதுதான் மேஜிக் சர்க்கிள். செயின் 1 போட்டால் நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்காக செயின் 1 போடுவோம், இல்லை செயின் 2 போடுவோம். ஓகேவா? ஸோ மேஜிக் சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ வந்து செயின் 10 போட போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, 1 2 3 4 5 6 7 8 9 10. சாரி, பிளர் ஆகிறதுக்கு 10 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். என்ன பண்ண போகிறோன்னா, இதான் ஹூக். ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இது. ஹூக்லேருந்து 5th செயினில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 4 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 5th செயினில் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், 1 2 3 4 5. இந்த 5th செயினில் வந்து 1 டைம் ட்ரிபிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ட்ரிபிள் க்ரூஷே பண்ணுறதுக்கு 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணணும். 1 2 பண்ணிவிட்டு 5th செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. 4 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் ஃபர்ஸ்ட் 2 loops, yarn over next 2 loops, yarn over last 2 loops. Okay, next chainல அடுத்து 1 time triple crochet பண்ண போறோம் இந்த chainல, next chainல. Okay, so 2 times yarn over first 2 loops, next time 2 loops, last 2 loops. Again next chainல 1 time triple crochet. Okay, hook insert பண்ணுங்க, yarn grab பண்ணுங்க. First 2 loops, next 2 loops, next 2 loops. Next chainல வந்து 1 time double crochet. Last 3 chains இருக்கும். Next chainல 1 time double crochet. ஒரே ஒரு time yarn over first 2 loops, next 2 loops.
அதுக்கு அடுத்த செயினில் 1 டைம் half டபுள் க்ரூஷே. ஸோ yarn over, இன்சர்ட் பண்ணுங்கள், yarn grab பண்ணுங்கள், 3 லூப்ஸையுமே எடுத்துடலாம். லாஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, சர்க்கிளை கொஞ்சம் நீங்கள் இந்த டெய்லை பிடிச்சி இழுத்துக்கோங்க, ரொம்பலாம் வேண்டாம். இப்போ நம்ம வந்து சர்க்கிள்குள்ளே ஒர்க் பண்ண போகிறோம். இந்த சர்க்கிள்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 3, கேட்டோட ஹெட் பார்ட் பண்ண போகிறோம். 1 2 3, செயின் 3 போட்டாச்சு. இப்போ சர்க்கிள்குள்ளே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஸோ 1 டைம் டபுள் க்ரூஷேக்கு yarn over, சர்க்கிள்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், yarn எடுங்க, first 2 loops and next 2 loops, again one more time, 2 times double crochet, second time double crochet பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, செயின் 3 1 2 3, கேட்டோட இயர் பண்ணுறோம். ஸோ 3 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். 1 2 3, 3 செயின்ஸையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. நேராக ஹூக்கை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த பைகாட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இப்படி சைடாக இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி சிங்கிள் க்ரூஷே. ஸோ அந்த இயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே சர்க்கிள்குள்ளே. 1 2 3, 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. சர்க்கிளை வேணால் நீங்கள் கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம், உங்களுக்கு ஒர்க் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு. 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணோன்னே திருப்பி இந்த இயர் இது பண்ண போகிறோம். செயின் 3 1 2 3, 3 செயின்ஸ்க்கு ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. சாரி, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணக்கூடாது. 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் சர்க்கிள்குள்ளே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இங்கே செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இங்கே செயின் 3 போட்டு என் பண்ண போகிறோம். செயின் 3 1 2 3, 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. செயின் 3 சேம் இந்த சர்க்கிள்குள்ளேயே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ ரிங்கை வந்து இப்படி ஃபுல்லாகவே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். டெய்லை பிடிச்சி இழுத்திங்கன்னா நல்லா க்ளோஸ் ஆயிரும். ஓகே, கேட்டோட ஃபேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் ரிமைனிங் பாடி பார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா சர்க்கிளை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க, இழுத்துட்டு. நம்ம இந்த சைட் பண்ணோம்ல, அதே இது இந்த சைடு அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே ஹாஃப் டபுள் க்ரூஷே தெரியுது பாருங்கள், ஹாஃப் டபுள் க்ரூஷே டபுள் க்ரூஷே 3 டைம்ஸ் நம்ம பண்ண ட்ரிபிள் க்ரூஷே. இங்கே வந்து நம்ம பண்ண சிங்கிள் க்ரூஷே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கரெக்டாக அந்த ஹாஃப் டபுள் க்ரூஷேக்கு மேலேயே ஒரு டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் இந்த டபுள் க்ரூஷியோட மேல் ஸ்டிச்லேயே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் இங்கே 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரூஷே நல்லாவே தெரியுது, அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் மேலே மேலே 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரூஷே. ட்ரிபிள் க்ரூஷேக்கு 2 டைம்ஸ் yarn over, ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், ஒன் செகண்ட் டைம் ட்ரிபிள் க்ரூஷே, 2
2, third time triple crochet, 3, ஓகே. இப்போ லாஸ்ட்டாக நம்ம செயின் 3 போட்டோம் பார்த்தீங்களா, இங்கே நல்லா தெரியுது பாருங்கள். 1 2 3 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி செயினில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸோ நம்மளோட புக் மார்க்கில் மேலே இருக்க கேட் வந்து முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம புக் மார்க் வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் செயின்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து செயின் 50 போடுறேன். 1 2 3 4 5 6 7 49 50. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களோட இந்த மாதிரி புக்ஸில் வந்து வச்சு பாருங்கள், புக் மார்க் வந்து எவ்வளோ தேவை அப்படின்னு. இதே அளவு தான் போடணும்னு இல்லை. ஸோ புக் மார்க் வைக்கும் போது எப்போவுமே நம்மளோட இது வந்து இப்படி மேலே இருக்கும். இந்த செயின்ஸ் வச்சு பாருங்கள். எனக்கு வந்து 50 செயின்ஸ் கரெக்டாக இருக்குது. இதுக்கு கம்மியாக பண்ணும் போது எனக்கு வெளியே வரல. ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் வந்து 50 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். இப்போது ஹூக்கில் இருந்து 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 2 3 4th செயினில் ஒர்க் பண்ண போகிறோம். ஹூக்லேருந்து 1 2 3 4th செயினில் ஒர்க் பண்ண போகிறோம். 4th செயினில் என்ன பண்ண போகிறோம்னா 3 times triple crochet. ஸோ yarn over 4th chain from the hook, 3 times triple crochet. ஸோ triple crochet 2 times yarn over பண்ணிவிட்டு ஹூக்கை இன்செர்ட் பண்ணணும். 1 okay, 1 time triple crochet, 2 3. ஓகே, 3 times triple crochet. சேம் ஸ்பேஸில், இதே ஸ்பேஸில் 2 times டபுள் crochet பண்ண போகிறோம். டபுள் crochet ஒரு வாட்டி yarn over, 1 same space again one more time. Okay, 2. Next chain 1, same space la 1 time triple crochet, 1 time triple crochet. இப்போ இங்கே பண்ணதை அப்படியே இங்கே வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். 2 times double crochet, 1 2 2 times double crochet. எதுக்கு நம்ம நடுவில் 1 time ட்ரிபிள்னா இப்படி ஷார்ப்பாக அப்படி வர்றதுக்காக. ஓகேவா? ஓகே, 2 times double crochet, அதுக்கப்புறம் 3 times triple crochet சேம் ஸ்பேஸில் தான். One, 2, 3. Okay, 3 times triple crochet. Next chain 3, 1 2 3, chain 3. Next same space la slip stitch. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் டெயில் வந்து விட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து yarn needle வச்சு ஹைட் பண்ண போகிறோம். இந்த ஹோலை வந்து கொஞ்சம் மறைக்க பார்க்கலாம், அப்போ தான் கொஞ்சம் அழகாக இருக்கும். yarn needle எடுத்துக்கோங்க.
இங்கே தெரியுது பார்த்தீங்களா? இந்த செயினில் வந்து நீங்கள் யான் நீடில் இன்செர்ட் பண்ணுங்கள். அப்படி தைக்கும் போது நமக்கு வந்து அந்த ஹோல் க்ளோஸ் ஆக சான்சஸ் இருக்கும். அதே இதில் நீங்கள் தைச்சிட்டு இப்படி நீங்கள் டைட்டாக இழுத்தீங்கன்னா சென்டர் ஹோல் கொஞ்சம் க்ளோஸ் ஆகும். இதே மாதிரி கேட் மேலே இருக்குது பார்த்தீங்களா? இதையும் யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட க்யூட்டான பியூட்டிஃபுல்லான புக் மார்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, புக் மார்க் வந்து ரொம்ப அழகாகவே ரெடி ஆயிடுச்சு. கீழே வந்து ஒரு குட்டியாக ஒரு ஹார்ட் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ண க்ராச்செட் வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்து என்னோட மெயில் ஐடி இல்லை என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.